ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. மரியா, என்ன தனியா உட்காந்துருக்குற? என்னை யாருமே அன்பு செய்ய மாட்டாங்க. டு யூ லவ் மீ? என்னவே யார் அன்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களை நான் எதுக்கு லவ் பண்ணணும் சொல்லுங்க. இன்னைக்கு தான் பிரச்சனை. என்னை யாரும் அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் புலம்பி தள்ளுறதில் தான் இருக்கிறோம். இப்போது நான் உன்னை பார்த்தேன், நீ தனியாக இருக்கிறத பார்த்தேன். பார்த்த உடனே ஏன் தனியாக இருக்கிறேன்னு கேட்டேன் பார்த்தியா? அதுதான் அன்பு. வேற என்ன? யார் தேவையில் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நம்முடைய அக்கறையை பாசத்தை காண்பிக்கும் பொழுது அதுதான் அன்பு. இதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு நாம் சிந்திக்கிற தலைப்பும் அதுதான். இயேசு கிறிஸ்து கூட பேதுருவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. கடவுளாக இருந்தாலும் கூட மனித இயல்புல என்னை அன்பு செய்யப்படுகிறேனா, அந்த அன்பை உணர்ந்திருக்கிறோமா அப்படி சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். நாம் மற்றவர்கள் மீது அக்கறையோடு அன்பு செய்கிறோமா என்ற சிந்தனையோடு இந்த பாடலிலே பங்கு பெறுவோம். ஆமாம், தனித்தனியாக தீவு மாதிரி நின்று நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாது. சேர்ந்து அன்பை பகிர்ந்தால்தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். ஃபாதர்ஸ் வாங்க, இல்லை சேர்ந்து அன்பை மக்களுக்கு பகிர்வோம். எல்லாம் உந்தன் அன்பே இயேசு நாயகா, நான் அமர்வதும் இங்கு எழுவதும் எல்லாம் உந்தன் அன்பே, எல்லாம் உந்தன் அன்பே இயேசு நாயகா. சிறு சொல்லும் செயலும் எல்லாம் அன்பே உந்தன் அன்பே, என் எண்ணம் முழுதும் என் ஆற்றல் எல்லாம் அன்பே உந்தன் அன்பே, என் சிறு சொல்லும் செயலும் எல்லாம் அன்பே உந்தன் அன்பே, என் எண்ணம் முழுதும் என் ஆற்றல் எல்லாம் அன்பே உந்தன் அன்பே. நான் இங்கு உயிர் வாழ்வதும் நான் இங்கு உணராவதும், நான் இங்கு உயிர் வாழ்வதும் நான் இங்கு உணராவதும் அன்பே உந்தன் அன்பே, அன்பே உந்தன் அன்பே, எல்லாம் உந்தன் அன்பே இயேசு நாயகா. எனது வாழ்வின் வளமை எல்லாம் அன்பே உந்தன் அன்பே,
எனது வாழ்வின் திறமை எல்லாம் அன்பே உந்தன் அன்பே. எனது வாழ்வின் வளமை எல்லாம் அன்பே உந்தன் அன்பே. எனது வாழ்வின் திறமை எல்லாம் அன்பே உந்தன் அன்பே. நான் இன்று உன்னை பாடுவதும் நான் இன்று உன்னில் வாழ்வதும் நான் இன்று உன்னை பாடுவதும் நான் இன்று உன்னில் வாழ்வதும் அன்பே உந்தன் அன்பே அன்பே உந்தன் அன்பே. எல்லாம் உந்தன் அன்பே இயேசு நாயகா. நான் அமர்வதும் இங்கு எழுவதும் எல்லாம் உந்தன் அன்பே எல்லாம் உந்தன் அன்பே இயேசு நாயகா. எல்லாம் இயேசுவின் அன்புதான். பொதுவாகவே இயேசுனுடைய அல்லது கடவுளுடைய அன்பிற்கு நிபந்தனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு. ஆனால் எனக்கு யோசிக்கும் பொழுது அந்த அன்பிற்குள்ள ஒரு நிபந்தனை இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி அடிக்கடி தோணும். இஸ் லவ் இஸ் கண்டிஷனல் அப்படிங்க. ஏன் அப்படின்னா யோவான் நற்செய்தி 21:14 முதல்ல நம்ம வாசிக்கிறோம். சீடர்கள் எல்லாமே துவண்டு இருந்த நேரத்தில் முதல் முறை, இரண்டாம் முறை, மூன்றாம் முறையும் அவர்களுக்கு முன்பாக தோன்றி அவருடைய அன்பை உறுதிப்படுத்துகிறார். குறிப்பா சீமோன் பேதுருவிடம் அவர் பேசக்கூடிய அழகான அந்த உரையாடல், யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படிங்க. ஏன் இந்த மூணாவது முறையும் வந்து அவருடைய சீடர்களிடம் என்னை அன்பு செய்கிறாயா கேட்கணும் அப்படின்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த அன்பிற்குள் ஒரு அழைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உணர்றேன். ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் அப்படின்னா சந்தோஷமா தான் இருக்குது. அப்படியே அதிலேயே நிலைத்து இருக்கிறது போதுமானதா? இல்ல, ஆண்டவர் ஏதோ நமக்கு வேலை தர்றாரு, ஒரு பணியை நம் முன்பாக வைக்கிறாரு, ஒரு நோக்கத்தை நம் முன்பாக வைக்கிறாரு, ஓடு இந்த வேலையை செய் என்று சொல்றாரு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த அன்பை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு முழுமையிலேயே மன நிறைவடைவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார் எனில் அதற்குள்ளாக ஒரு அழைப்பு இருக்குது. அதை நாம் உணர்கிறோமா என்று சிந்திப்போம். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன்
இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், வார்த்தையாகி நின்ற இறைவன். இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம். கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும். வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். நம்மை அன்பு செய்ய நம்மை தேடி வருகிற தெய்வம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை நினச்சி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ ஏதோ சாதிச்சிருக்கிறோம், நல்லது நடக்கும்போது ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், என் கூட இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும். துன்பத்தில், இழப்பில், இறப்பில் இந்த அன்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றது தான் ஒரு பெரிய சவால். எனக்கு நல்லா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை நாங்கள் இழந்து அந்த இறுதி ஊர்வலத்திற்காக அம்மாவுடைய உடலை எடுக்கின்ற பொழுது எங்கள் அக்கா கதறி அழுத காட்சின்னு கண்முன்னில் இருக்குது. ஐயோ, உன்னை அன்பு செய்யவும் முடியல, உன்னை வெறுக்கவும் முடியல என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அழுதாள். ஏறக்குறைய எனக்கு அந்த நேரத்தில் தோன்றிய ஒரு வசனம் எரேமியா இறைவாக்கினுடைய புலம்பல் தான். ஆண்டவரே, இனிமேல் உன்னை பற்றி நான் பேச மாட்டேன், ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. என் எலும்புகள் நெக்கு விட்டு போயின, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர் என்று சொல்லி எரேமியா இறைவாக்குன்னு சொல்லுவார். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரோடு நெருங்கி வருகிற பொழுது பாடுகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அழகாக நீங்கள் சொன்னீங்க, அன்பு என்று சொன்னால் அதில் ஒரு அழைப்பு இருக்கிறது. கடவுள் எல்லாருக்கும் அந்த பாடுகளை கொடுப்பதில்லை. அவருக்கு பிடித்தவர்கள், தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாடுகளை கொடுக்கும். அது நம்ம மாதா தொலைக்காட்சி குடும்பமே அனுபவிச்சிருக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சிக்காக தன் வாழ்க்கையில் பட்ட பாடுகளை எல்லாம் அர்ப்பணித்து இந்த குடும்பத்திற்காக ஜெபித்த எங்கள் சகோதரி ராணி, அவ்வளவு வேதனை, சொல்ல முடியாத வேதனைகள், ஆனால் அத்தனையிலும் எங்களை பார்க்கிற பொழுது ஒரு புன்முறுவல், எங்களுக்கு ஒரு எதிர்நோக்கு, ஒரு நம்பிக்கை. நடக்கும் ஃபாதர், கடவுள் இருக்கிறார். நாங்கள் துவண்டு அழுத பொழுதெல்லாம் துணை நிற்பதற்காக பலர் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார். அதுதான் இறைவனுடைய அன்பு, அந்த தெய்வீக பிரசன்னம். நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்ன தகுதி இருக்குது எங்களுக்கு, எதற்காக ஆண்டவர் இவ்வளவு அன்பு செய்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வியே
ஆண்டவர் ஒரு பாடலாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஏன் இவ்வளவு பாசம் எங்கள் மேல், உம்மை மறுதலித்த பாவி நான், சற்றும் தகுதியற்றவன் நான், ஆனால் உமது அன்பு எங்களை விட்டு விலகாத பிரசன்னமாக இருக்கிறது, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவோம். ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே, வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. கடவுள் நாம் அவரை நினைக்கிற நேரங்களில் மட்டுமல்ல, அவரை நினைக்காத நேரத்திலும் கூட, ஏன் நாம் உறங்குகிற நேரத்திலும் கூட நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார், அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார், கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார், உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. பவுலடியார் சொல்லுவார், உடைக்கப்படுகின்ற மண் பாண்டங்கள் நாம், நம்மில் ஆண்டவர் அருளை நிறைத்து வைத்திருக்கிறார். நாம் வெறுமையா இருக்கிறோம், எனவே அவர் அன்பு செய்கிறார். நமக்குள்ளார மேட்டிமை புகழ் இருந்துச்சுன்னா அவருடைய அன்பு மறந்துடுவோம். வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, விரும்பி வழியும் பாத்திரமோ விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எசையா 49:15, பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ, இதோ என்னுடைய பேரை தன்னுடைய கைகளில் எழுதி வைத்துக் கொண்டு என்னை அன்பு செய்கிறார் என்னுடைய கடவுள்.
கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன், ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா, ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். என் வாழ்வின் ஆதாரம், ஊற்று அவர்தான். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா, அந்த எதிர்நோக்கு இருந்தா, அவரிடம் தஞ்சம் அடைந்தால் நாம் வாழ்வு பெறுவோம். இல்லை என்று சொன்னால் நாம் தனிமரமாய், நீர் இல்லாத நிலமாய் அழிந்து போவோம். ஆண்டவரை சிக்கென பற்றி கொள்வதுதான் ஞானம். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ போதும் என் இயேசுவே எனக்கு, நீ போதும் என் இயேசுவே, நீ போதும் என் இயேசுவே, இயேசுவே நீ போதும் என் இயேசுவே. எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? பிரியமானவர்களே, இதோ சீமோன் பேதுரு அப்படியே கடந்து போய்க்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நேரமும் வெவ்வேறாக அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். உணர்ச்சி வசப்படுவார், கூடாரம் அமைக்க சொல்வார். ஆண்டவரே இது வேணாம் என்று மறுப்பார், மறுதலிப்பார். இன்னும் எப்படியோ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அவரை சந்திக்கிற பொழுது இயேசு கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆம் பிரியமானவர்களே, யார் கடவுளை அன்பு செய்கிறோமோ, யார் கடவுளை நேசிக்கிறோமோ, அவர்கள் தொடர்ந்து அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இதோ பேதுருவிடம் நீர் கேட்ட அந்த கேள்வி இன்று எங்களிடம் கேட்கிறீர். நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆண்டவரே, உங்களை அன்பு செய்யாம வேறு யாரை நாங்கள் அன்பு செய்ய முடியும்? ஆண்டவரே, உங்களை அன்பு செய்கிறோம். நீர் காட்டிய அதே வழியில் நாங்கள் வாழுகிற இந்த இயற்கையை அன்பு செய்கிறோம். இதோ அதே வழியில் எங்களுடைய அயலாரை, சக மனிதரை, எங்களது குடும்பங்களை, எங்களோடு இணைந்து பயணிப்பவர்களை அன்பு செய்கிறோம். சில நேரங்களில் தடுமாறுகிறோம், சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம். அப்படி தடுமாறாமல், சோர்ந்து போகாமல், மீண்டும் மீண்டும் உம்மை போல அன்பு செய்கிற, தேடி தேடி நேசிக்கிற அந்த அற்புதமான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தந்தருளும்.
எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். அன்பே இறைவா, சரணடைந்தோம், சரணடைந்தோம். I love you, Jesus. I love you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.